ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Pearl City Blossoms. இன்றைக்கி வந்து கொள்ளு கடையலும் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் கொள்ளு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து நல்லா கழுவிட்டு 2 டைம் கழுவிட்டு அப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அதை ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஆனதும் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த கழுவின கொள்ளு அதில் சேர்த்துட்டேன். அந்த 1 டம்ளர் கொள்ளுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 7-8 பூண்டு, ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வத்தல் எடுத்து வச்சுருந்தேன். அதே இதுக்குள்ளே சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஆன் பண்ணி விட்டுட்டேன். அது ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா பார்க்கும்போது நல்லா மசிஞ்சு வெந்திருந்தது. அப்புறம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த குக்கர்லேயே நல்ல ஒரு மத்தை வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுட்டேன். இந்த டைம் மசிச்சுட்டு இந்த டைம் உப்பு சேர்த்துக்கிட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சிக்கிட்டு அது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 வத்தல் கிள்ளி போட்டுக்கிட்டேன். போட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட ஒரு மல்லி, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு போட்டு ஒரு ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். அதன் கூடவே திருப்பி ஒரு பச்சை மிளகாவும் 4-5 பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு அதையும் பொடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பொடி ஒரு ஸ்பூன் ஒரு பொடி போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை வந்து இந்த கடையலில் வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து கொள்ளு கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கொள்ளு ரசத்தை வந்து புளி ஊற வச்சுட்டு அந்த வேக வச்ச தக்காளியிலே ஒரு தக்காளி எடுத்து அந்த புளி தண்ணியோடு சேர்த்து மசிச்சுட்டு கொள்ளு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு சேர்த்து தாளிச்சிட்டேன். அது கூடவே பச்சை மிளகாவும் வத்தலும் கிள்ளி சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அதன் கூட நம்ம நுணுக்கி வச்சிருந்த பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கினேன். அந்த புளி தண்ணி நம்ம கொள்ளு சேர்த்து வச்சிருந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மல்லி இலை உப்பு எல்லாம் போட்டு சேர்த்துட்டு நல்லா கொதித்த உடனேயும் பெருங்காய பவுடர் தூவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இறக்கும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த கொள்ளு ரசம் சாப்பிடலாம். சளி பிடிச்சிக்கவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.